இருந்தவரும் வந்தவரும் இனி வரப்போகிறோம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். மீண்டும் உலகத்தின் முடிவு என்கிறதான இந்த தொடரிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மன மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இன்றைக்கு உலகம் ஒரு பதற்ற நிலையில அல்லது யுத்தம் எப்போ நடக்கும் என்று சொல்லி உலக நாடுகள் அல்லது சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இனி யுத்தத்தை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி எல்லா நாடுகளும் பதற்றத்தில் இருக்கு. இதற்கு காரணம் நம்ம பார்த்தோம்னால் ஈரானை குறித்துதான ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமா இது நிறைவேறி கொண்டு வருகிறது. அதாவது ஈரான்ல என்ன நடக்குது என்று பார்த்தோம்னால் உள்நாட்டு போர், அதாவது உள்நாட்டுல ஒரு மக்கள் பெரும் புரட்சி, சொந்த நாட்டில பொருளாதார குறைவு அல்லது பண மதிப்பிழப்பு, இதன் காரணமாக ஈரான்ல உள்நாட்டு போர் நடக்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இதை யார் ஆரம்பித்தார்கள்? உள்நாட்டு போரை ஆரம்பித்தது யார் என்று பார்த்தால் ஈரான்ல வசிக்கிற வியாபாரிகள், அதாவது ஈரான்ல கடை வைத்திருக்கிற சில வியாபாரிகள் இந்த மக்கள் புரட்சியை ஆரம்பித்தார்கள். இது அப்படியே நாளடைவில் காட்டுத்தீ போல இது பரவி ஈரான் அரசுக்கு எதிராக முழக்கமிடுகிற காரியமெல்லாம் ஒன்றாயிற்று. இதுல சுமார் 2000க்கு மேற்பட்டோர் அல்லது 2500க்கு மேற்பட்டோர் மறித்திருக்கலாம் என்று ஊடகங்கள் சொல்லுது. இது சரியான செய்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆமா, அப்படிதான் பிபிசியில் சொல்லியிருக்கு. 2000லிருந்து 2500க்குள்ள இறப்புகள் ஏற்படும். இது எதை குறிக்குதுன்னா, மத்தேயுடைய சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை குறிக்கிறது. யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், இதை குறித்து கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்றார். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும் என்று சொன்ன அந்த வசனம் நிறைவேறுதலாய் நான் இதை பார்க்கிறேன். இன்றைக்கு ஏன் இது யுத்தம் 3ஆம் உலக போருக்கு இது நகர்கிறது என்று சொன்னோம்னால், அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இனி மக்களை கொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இனி இங்க ஈரானிலே போராடுகிற புரட்சியாளர்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, அதற்கு பதிலடியாக ஒன்று சொல்றார். இனி ஈரானிலே கொலைகள் அதிகரிக்குமானால் அமெரிக்கா சொல்லுது, இனி ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அதற்கு ஈரான் பதிலடி சொல்லுது, நீங்கள் எங்களை தாக்கினால் நாங்களும் உங்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்துவோம். இது 2 நாடுகளுக்கு உள்ளதா தான் நம்ம பார்க்கிறோம். இது ஏன் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திற்கு நகர்கிறது என்று சொன்னோம்னால், ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு தான் பிரச்சனை. ஆனா இதுல ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீ எங்களை தாக்கினால் எங்களுக்கு அண்டை நாடான இஸ்ரவேலையும், அதாவது இஸ்ரவேலையும் நாங்கள் தாக்குவோம், அண்டை நாடல்ல இஸ்ரவேலையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இதற்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளும் சொந்த மக்களை வெளியேறும்படி ஈரான்ல இருக்கிற எல்லா மக்களையும் இந்தியா சொல்லிருச்சு, இனி ஈரான்ல யாரும் இருக்க வேண்டாம், இனி யாரும் போக வேண்டாம், அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் என்று. சரியாக அதிகாலை 2:30 மணி அளவிலே ஈரானுடைய வான்பரப்பு மூடப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரியா 3ஆம் உலக போர் தொடங்கும் அபாயம் உள்ளது. ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த யுத்தம் எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திற்கு இந்த யுத்தம் நகருது. அதுல பார்த்தோம்னா மாகோகு தேசத்தான் ஆகிய அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு நாட்டை குறிக்கும். இது யார் மாகோகு தேசத்தார் அப்படின்னு பார்த்தோம்னால், ஆதியாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. யாபத்தின் சந்ததி, அதாவது ஆண்டவர் பூமியை ஜலத்தினால் அழித்த பிறகு
மீந்திருக்கிற, அதாவது மீந்திருக்கிற நோவாவின் குடும்பங்களிலே மகன்களிலே ஒருத்தரா யாபேத். இவர்கள் சந்ததி தான் இந்த ரஷ்யாவை இது குறிக்கிறது. இவர்கள் ஆதியாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல இது இருக்கு. இது யார் அந்த சந்ததியினர் என்று சொல்லி இவர்கள் யாபேத்தின் சந்ததி என்று கூறப்படுகிறது. இது எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு பார்த்தோம்னால், இதுல பெர்சியா அப்படின்னு எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது, பெர்சியரும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்படின்னு இந்த வார்த்தை வருதுல, இந்த பெர்சியா யார் என்று பார்த்தோம்னால் அவர்களும் தானியேல் 8:20 சொல்லுது. 8:19 வாசிச்சோம்னால், கடைசி காலங்களிலே சம்பவிக்க போகிறதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு, நீ கண்ட 2 கொம்புகள் பெர்சியரும் மேதியரும் பெர்சியரும் என்று அந்த ஒரு வார்த்தை வரும். இதுதான் முக்கியமானதா நாம் பார்க்கப்படும். 1935 வரைக்குமே ஈரானை எப்படி அழைத்தார்கள் என்றால் பெர்சியா என்று அழைத்தார்கள். 1935க்கு பிறகு ஈரான் என்று அழைத்தார்கள். இதுதான் வரலாற்று உண்மைகளாய் கூறப்படுகிறது. நீங்க பெர்சியரை குறித்து இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல இருக்கிறது. இதெல்லாம் சம்பவிக்கிறதை பார்த்தோம் என்றால், ஏன் இந்த பெர்சியரும் அப்படி இந்த மாகோகு அப்படிங்கிற சொல்லுகிறதான இந்த காரியம் அந்த நாடுகளை குறித்து சொல்லுகிறோம் என்றால், இந்த பெர்சியர் அப்படிங்கிறது ஈரான், மாகோகு அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் எத்தியோப்பியா, லிபியா, துருக்கி, சில நாடுகள் வரும். உங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்கிரீன்ல நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுல ஏன் ஒரு முக்கியமான இது ஏன் 38ஆம் அதிகாரத்திற்கு நகருகிறது என்று பார்த்தோம்னால், அங்க ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது, நீங்கள் ஈரானை தாக்கினால் நாங்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே நாங்களும் தாக்குதல் நடத்துவோம். ஆரம்பத்தில் நடந்த யுத்தத்துல ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடந்த சண்டையில இது ரஷ்யா உள்ள வரல. அமெரிக்கா தலையீட்டின் காரணமாக அந்த யுத்தம் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி அவங்க உள்ள வந்துட்டாங்க, ஆனாலும் அமெரிக்கா அதை தலையிட்டு முடிச்சு வச்சிருச்சு. இப்ப அமெரிக்கா இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுது. நாங்க சொல்லுவோம், ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒரு பிபிசி நியூஸ்ல ஒன்று பார்த்தேன். ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு மற்றும் அதிபரா இல்ல உலக நாடுகளுக்கு அவர் டான் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் எல்லா நாடுகளும் எழுப்பி இருக்கு. ஏன் அதை ட்ரம்ப் சொல்றேன்னா, எருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக அறிவித்த முதல் பிரதமர் யார் என்று பார்த்தோம்னால் ட்ரம்ப் தான். மற்ற எல்லா நாடுகளும் 2ஆக பிரிக்கணும், ஒன்று இஸ்ரேலுக்கும் மற்றொன்று பாலஸ்தீனுக்கும் பிரிக்கணும்னு சொல்லும் பொழுது பகிரங்கமா அவர் முந்தைய பைடன் ஆட்சிக்கு முன்னால் இருக்கும் பொழுது சொன்னார், நான் இஸ்ரேல் தேசத்தோடு தலைநகரமாக எருசலேமை அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னார். முதல் தைரியமான ஒரு அதிபர் அவர் தான். அவர் தான் இப்போ யுத்தத்தை ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறார், யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது எங்க நோக்கி நகரம்னு சொன்னோம்னால் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும். 3ஆம் உலகப் போருக்கு எல்லா நாடுகளும் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியா சொல்லிடுச்சு, இனி அந்த ஈரான்ல இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் வெளியேறணும்னு. பிரிட்டன் சொல்லிருச்சு, ஈரான்ல இருக்கிற பிரிட்டன் மக்கள் எல்லாம் வெளியேறணும். அமெரிக்கா சொல்லுது, ஈரான்ல இருக்கிற அமெரிக்கர்கள் எல்லாம் உடனடியாக வெளியேறணும்னு. அப்புறம் இங்கிலாந்து சொல்லிடுச்சு, மற்ற இருக்கிற எல்லா நாடுகளும் தங்கள் நாட்டு மக்களை வெளியேறும்படி அறிவிப்பு கொடுத்தாச்சு. அது மட்டுமல்ல, வான்பரப்புகள் மூடப்பட்டது. நீங்க ஏர் இந்தியா வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா சொல்லும், இனி ஈரான் வான்பரப்பை இனி பயன்படுத்த முடியாத காரணத்தினால் சுற்றி தான் இன்னும் எல்லா பிளைட்டும் போகும். சரியா இது யுத்தம் எங்க நகருதுன்னா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இது தாமதம் அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க, தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஒன்று அமெரிக்கா அடிக்குமா அப்படின்னு சொல்லி ஈரான் பார்க்குது, ஈரான் அடிக்குமான்னு சொல்லி அமெரிக்கா பார்க்குது. எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நேராய் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த யுத்தம் நடக்கிறதே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தான். இந்த யுத்தத்திற்கு அப்புறம் இன்னொரு யுத்தம், அர்மகெதோன் யுத்தம், அதற்காகவும் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாம் வேத தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மீண்டும் உடனடியாக வருகிறபடியினாலே நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும்படியாய், எல்லாரும் அவரோடு ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் உங்களை என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம்.